இந்த நாளிலும் நாம் நம்முடைய பேச்சில் ஒரு பேச்சு பேசினால் அந்த பேச்சில் நிலைத்து நிற்கும்படியாக பேச வேண்டும். வேறு வேறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தராதாரம் பார்த்து பேசக்கூடாது. ஈவன் குழந்தைகள் ஒரே வீட்டில் 2-3 குழந்தைகள் இருந்தாலும் ஒருபோல பேச வேண்டும். பணக்காரனுக்கு ஒரு மாதிரியாகவும் ஏழைக்கு ஒரு மாதிரியாகவும் அப்படியெல்லாம் என்றும் பேசக்கூடாது. ஒரு பேச்சு எடுத்தால் அந்த பேச்சில் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு முறை கேட்ட கதைகளில் ஒன்றை கூற விரும்புகிறேன். ஒரு பெரிய லாயர், அவரை எதிர்த்து யாரும் பேச முடியாது. அவர் அந்த கேஸை எடுத்தால் அவர் ஜெயித்து விடுவார். அந்த நம்பிக்கை அவருக்கு பரிபூர்ணமாக இருந்தது. ஒருவன் அவனை குற்றவாளியிலிருந்து தப்பிக்க வேண்டி ஒரு கேஸை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த நாள் வந்தது. இவர் வாதாடினார். அந்த சாட்சி கொண்டில் இவருடைய தரப்பு அந்த குற்றவாளி வந்து நின்றார். இவர் கடகடகடன் அடுக்கடுக்காக இவன் குற்றவாளி தான் என்பதற்கான வாக்குவாதங்களை எடுத்து வைத்து இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிக்கும் பொழுது அந்த லாயருடைய அசிஸ்டன்ட் வந்து சொன்னார், சார், சாட்சி கொண்டு இருப்பது நம்முடைய ஆள், நீங்கள் என்ன இப்படி எடுத்து வாதாடிட்டீங்க என்று சொன்னவுடன் ஒரு கணம் டக் என்று மாற்றி அதே ஜட்ஜிடம் கூறினார், இத்தனை வாதங்கள் எடுத்து கூறியது இவனுக்கல்ல என்று கூறி இவன் தப்பு செய்யாதவன் என்பதற்கான வாதங்களை சொல்லி அவனை தப்புவித்தார். இது ஜட்ஜுடைய வாக்கு சாதுரியம், வாக்கு திறமை, வாதாடுகின்ற திறமை. அவன் தப்புவிக்கப்பட்டான். இதுபோலத்தான் நம்முடைய இருதயம் ஒரே நேரத்தில் வேறு விதமாக பேசும். திடீரென்று ஒரு மாதிரியாக பேசும். படித்துவிட்டால் ஒரு மாதிரி, ஆட்களை படிக்காவிட்டால் ஒரு மாதிரி. நாமே இப்படி என்றால் 2 மனங்கள் இருந்தால் அது என்னென்ன சிந்திக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இது பைபிள் சரித்திரத்தை பார்த்தீர்களானால் இயேசு கேட்கிறார், சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். நாமும் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கேட்பது, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி கேட்டவுடன் எல்லாரும் சொன்னார்கள், நீ பிதாவுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நீ தான் பிதா குமாரனை இயேசு கிறிஸ்து எல்லாம் என்று சொல்லி கண்மலையாக கிறிஸ்து என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பிரதம சீடரான பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் கூவதற்கு முன்பாக 3 தரம் மறுதளிப்பாய் என்று. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் நடந்தது என்ன? அவன் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக 3 முறை பிரதம சீடரான பேதுருவே, இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொன்னான். அதனால் தான் சொல்கிறேன், நாம் மனிதரை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் ஆண்டவரை நம்புவது நலம் என்று சொல்லுகிறேன். என்னதான் நீங்கள் உறவுகள் நன்றாக இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களாக நம்மளை மறுதளித்து விடுவார்கள். நம்ம நாட்டு சரித்திரங்கள் நன்கு தெரியும். செக்யூரிட்டியான ஒரு சீக்கியன் பிரதமரான இந்திராவையே கொன்றதல்லவா இந்த நாடு. அதனால் தான் மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவரை மட்டும் நம்புங்கள். ஆண்டவர் நன்மையே செய்வார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?